எனக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சு. இந்த கால் என்னை ரொம்ப டச் பண்ணின ஒரு காலாக மாறிச்சு. அவங்க ஃபோன் சொன்னாங்க, வணக்கம்ண்ணே, நான் ஃப்ரீயாக இருக்கீங்க பேசலாமா கேட்டேன். பேசலாங்கள் சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியாதுன்னா எனக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. ஓகே, ரொம்ப ரெண்டு வீடியோலாம் இருக்காங்கலாம் கேட்டு சொன்னாங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு. நான் ஒரு சிங்கிள் மதர்ண்ணே, நான் வந்து ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க. நான் என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக வச்சுங்க, அவர் என்னை விட்டு போய் என் வாழ்க்கையில் நான் வீடே வாங்க முடியாதா, ரெண்டல்லே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுந்த காலம்லாம் நிறையவே இருக்குங்க. அந்த மாதிரிலாம் என்னோட லைஃப் இருந்தப்பெல்லாம் வந்து திடீர்னு ஒரு நாள் உங்களோட வீடியோவை நான் பார்த்தேன். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே செய்வோம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒன்றா செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் இன்னைக்குங்க நான் ஒரு வீடை அப்ளை பண்ணி அந்த லோனும் அப்ரூவல் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு எல்லாம் சைன் பண்ண வரேன். இந்த சைன் பண்ணுற இந்த நேரத்தில்ண்ணே எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட நான் அடிக்கிறேனே, உங்களுக்கு தான் அடிக்கிறேனே, ரொம்ப நன்றினேன்னு சொன்னாங்க. இந்த கால் அப்படியே என்ன ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருச்சுங்க. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா நம்மகிட்டலாம் எங்கெல்லாம் காசு இருக்குது, எங்கெல்லாம் போய் உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், நமக்கே 4 பேர் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அவனுக்குலாம் என்னப்பா அவங்கெல்லாம் பணம் இருக்குது அவன் செய்யுமா நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். இந்த மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது? நான் இந்த பிஸ்னஸை நான் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக செய்யணும், அண்ட் இது ஒரு சேவையாகவும் போய் 4 பேருக்கு அமையணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். என்னோட ஒய்ஃபோட சப்போர்ட்டில் தான் வந்தேன். ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறேன் வருமானமே வரல. அப்போ ஒரு கட்டத்தில் என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது, நீ ஏன் போய் சேவை செய்யக்கூடாது, போய் சேவை செய்யப்பா. இதை நான் என்ன பண்ணேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபோன்லேருந்து ஆரம்பித்தேன். என் வீடியோவை பேச ஆரம்பிக்கிறேன். என்னால் முடிஞ்ச எனக்கு நாலேஜ் நிறைய இருக்குது, பணம் தான் இல்லை, ஆனால் நாலேஜ் நிறைய இருக்குல்ல, அந்த நாலேஜ் ஷேர் பண்ணுவோம் கதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஆரம்பிச்சது இன்னைக்கு நான் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கையோட எத்தனையோ மடங்கு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். இப்போ ஏன் நான் உங்கள்கிட்ட இதை சொன்னேன் அப்படின்னா, உதவி அப்படின்னு வந்தாலே பணம் மட்டும் இருந்தால் தான் உதவி செய்யணும்னு இல்லை, நமக்குன்னு ஒரு மனசு இருந்தால் கூட நம்ம போய் அதை உதவி செய்யலாம். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் என்னமாலும் இருக்கலாங்க, உங்களோட இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு 4 பேருக்கு உதவி செய்கிற மாரி அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே போதும். அவங்க அது மூலியமாக கொஞ்சம் பயன் அடைஞ்சாங்க, அது மூலியமாக கொஞ்சமாக மாறி ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அண்ட் நம்மளோட வீடியோவை பார்த்து நீங்களும் ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கற்றுருக்கீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் அதை பதிவு பண்ணுங்கள். நான் நேரடியாக அதை பார்த்து எனக்கு அது கொஞ்சம் ஒரு மன திருப்தியாக இருக்கும், நம்ம உருப்படியாக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள், அதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கட்டும். பாய்.